ரொம்ப நாள் கழித்து நான் நிம்மதியாக சாப்பிட போகிறேன். அதை நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாப்பிடாமலே வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. ஊருக்கு வந்ததும் தம்பியை அத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால தான் நான் நிம்மதியாக சாப்பிட்டேன்னு சொன்னேன். சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா தம்பி அங்கன்வாடியில் இருந்தான் அத்தை கூட. அப்புறம் நான் சரி தம்பி இங்கே நிறைய குட்டீஸ் இருக்காங்களா, இவங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும்னு விட்டுட்டேன். அப்புறம் அவங்க ப்ரே பண்ணிட்டு தான் சாப்பிட ஆரம்பித்தாங்க. ப்ரே பண்ணும்போது தம்பி நிற்க வச்சு கை கூப்பினா அவன் சிலுங்கினே இருந்தான். அந்த வீடியோ தான் முன்னாடியே ப்ளே பண்ண பார்த்துருப்பீங்க. ஃபங்க்ஷனுக்கு ஒரு 5 days முன்னாடியே நான் ஊருக்கு வந்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக தான், குட்டீஸ் கூட தம்பியை நிறைய நேரம் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையில் தனியாகவே விளையாடிட்டு இருப்பான். அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காகவே முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன். நான் ஈவினிங் போல் ஊரில் பஜ்ஜி போண்டெல்லாம் விற்பாங்க. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் நான் சத்து மாவு கூழ் செஞ்சு குடித்தேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது.